வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற டாபிக் வந்து மேஷ லக்னத்தின் பொது பலன்கள். இதில் கிரகங்கள் எந்த வீடுகளில் இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து பலன்கள் சொல்ல போகிறதில்ல. மேஷ லக்னத்துக்கான பொதுவாக நடக்கக்கூடிய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓகேங்களா? எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்துக்கு பொறுப்பேற்குதோ அந்த பாவங்கள் சம்மந்தப்பட்ட ப்ரிடிக்ஷன்ஸை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஓகே, மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாயாக வருவார். மேஷ லக்னம் வந்து ஒரு நெருப்பு லக்னம் ப்ளஸ் அண்டு அது வந்து ஒரு சரலக்னம். செவ்வாய் வந்து 1க்கும் 8க்கும் உடையவர். 1ஆம் பாவமும் மேஷமும் செவ்வாய் தான். 8ஆம் பாவமான விருச்சிகமும் செவ்வாயோட கண்ட்ரோல் தான் வந்து. இந்த இப்போ செவ்வாய் என்ன மாதிரி ஒரு ஜென்ரலான பலன்களை இந்த லக்னத்துக்கு கொடுப்பாரு நம்ம பார்க்கலாம். வந்து செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக வர்றதுனால வந்து ஜாதகரோட செயல்திறன்களை, அவர் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் அவர் செய்வார், அவருக்கு கிடைக்கக்கூடிய வந்து நேம் அண்ட் ஃபேம், இது செவ்வாய் வந்து டிசைட் பண்ணுவார். அண்டு அவரோட செயல்பாடுகள், அவரோட சிந்தனைகள், அவர் எந்த அளவுக்கு ஒரு போராட்ட குணத்தோடு இருப்பார், அவர் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார், அவர் எவ்வளோ நாலேஜாக இருப்பார், எவ்வளோ டேலண்ட்டாக இருப்பார், அவரோட ஆம்பிஷன்ஸ் என்ன, அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாரு, இதை பற்றி செவ்வாய் தான் வந்து இண்டிகேட் பண்ணுவார். இது இல்லாமல் செவ்வாய் 8ஆம் பாவத்துக்கும் அதிபதியாக வரதுனால வந்து 8ஆம் பாவம் என்பது ஒரு திடீர் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே 8ஆம் பாவம் தான் வந்து லைஃப்ல சடன் இவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது ஏற்றம் இறக்கும் 8ஆம் பாவம் குறிக்கும். அப்புறம் வந்து ஒரு மறைமுகமான ஒரு வருமானத்தையும் ரகசிய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து 8ஆம் பாவம் தான். ஆயுள் ஸ்தானமும் ஆயுளும் செவ்வாயில் இண்டிகேட் பண்ணுவார். அந்த மரணத்தை கூட அந்த 8ஆம் பாவம் தான் வந்து தீர்மானிக்கிறது. வந்து ஒரு விபத்து ஏற்படுறது, ஒரு கண்டங்கள் ஏற்படுறது, ஒரு உயில் மூலிமா சொத்து உயில் சொத்து வர்றது, நம்ம உழைக்காத வருமானம், மூதாதாரிகளோட ப்ராப்பர்ட்டி வர்றது, ப்ளஸ் பென்ஷன்ஸு, கிராஜுவிட்டி, இது சம்மந்தப்பட்ட பணங்கள், ஒருத்தருக்கு பினாமியாக இருக்கிறது, இது எல்லாமே செவ்வாய் தான் வந்து இந்த பொறுப்பை வந்து செவ்வாய் ஏற்றுக்குவார். அடுத்தது வந்து 2ஆம் பாவமாக வந்து ரிஷபம் வரும். அதிபதி சுக்கிரனை 7ஆம் அதிபதியாக வருவார். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் 2க்கும் 7க்கும் உடையவராக வந்து வீனஸிங் வந்து செயல்படுவார். 2ஆம் பாவம் வந்து ஃபேமிலி ஸ்பீச், வெல்த், முக்கியமாக ஃபினான்ஸ், கையிருப்பு பணம் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும், ஃபேமிலி லைஃப் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து சந்தோஷமாக வாழ்வாங்க, அவங்க பேச்சு திறமை எப்படி இருக்குது, அவங்களோட அவங்க முகத்தை வந்து இண்டிகேட் பண்ணும். பற்கள், மூக்கு, நாக்கு, இதெல்லாம் அந்த பாடி, அந்த ஃபேஷியல் பார்ட்டு, இதெல்லாமே வந்து அந்த சுக்கிரன் தான் இண்டிகேட் பண்ணுவார். அதுக்கு எப்படி இனிமையாக பேசுவாரா. இது ரிஷபம் வந்து ஒரு ஸ்திர ராசி ப்ளஸ் பூமி ராசி. நிறைய பணங்களை சம்பாதிக்கணும்னு இருப்பார், ரொம்ப நிதானமாக இருப்பார், பொறுமையாக இருப்பார். இதெல்லாம் வந்து சுக்கிரன் கொடுப்பார். இதோட 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரதுனால வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர், ஒரு கணவன் மனைவியை வந்து 7ஆம் பாவம் தான் இண்டிகேட் பண்ணுது. அதோட அவர் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா, இந்த சொசைட்டியில் அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து மதிப்பு, மரியாதை, புகழ் கிடைக்கும், அவரோட தனிச்சிறப்புகள், அவரோட ஜெனிட்டல் பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மர்ம உறுப்புகளை பற்றி வந்து சுக்கிரன் தான் இண்டிகேட் பண்ணுவார். அது இல்லாமல் நிறைய பணங்கள், இது வந்து ஒரு வியாபார ராசினே சொல்லுவோம். பிஸ்னஸ் எந்த அளவுக்கு டாக்டிக்ஸாக இருக்காரு, எந்த அளவுக்கு அவர் நுணுக்கமாக போய் தொழிலில் இறங்கி செய்கிறாரு, குடும்ப வாழ்க்கையும் ப்ளஸ் அவர் தொழிலும் சமுதாயத்தில் எந்த மாதிரி ஒரு அவருக்கு கிடைக்கிற மரியாதை, கௌரவம், புகழ், இதோட சேர்த்து அவர் ஃபாரின் ட்ராவல் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கா, நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதோட அவரோட மனைவியோட எந்த அளவுக்கு அந்யோன்யம் இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு அந்யோன்யம், இன்டர்கோர்ஸ், இது எல்லாமே 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் வந்து இண்டிகேட் பண்ணுறாரு. மூணாம் பாவமாக வந்து மிதுன ராசி வரும். அதிபதி புதன். அதே மாதிரி கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. 3க்கும் 6க்கும் உடையவர். அவனோட கம்யூனிகேஷன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, ஒரு நம்மளோட இளைய சகோதரன் இளைய சகோதரி வந்து இந்த புதனே இண்டிகேட் பண்ணுவார். ஒரு எப்படின்னா இது காற்று ராசின்னு சொல்லுவோம், ப்ளஸ் இது உபய ராசி. ஒரு ரூமர்ஸ் பரப்புறது, ஒரு விஷயம் சொன்னால் வந்து காட்டு தீ மேலே அப்படியே பறந்துடும். அப்படியே வந்து எந்த விஷயத்தை வந்து கண்ட்ரோலில் பண்ண முடியாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இந்த புதன் தான் இண்டிகேட் பண்ணுவார். அதோட உங்களுடைய நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அண்டை நாடு, இதுவும் புதன் தான். இந்த கழுத்து, தொண்டை பிரச்சனை, இந்த ஷோல்டர் பெயின், முதுகு வலி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் புதன் தான் வருவார். இந்த காதணிகள், இந்த லேடிஸ் போடக்கூடிய அந்த கம்பல், இந்த காதணிகள் எல்லாமே வந்து புதனோட கண்ட்ரோலில் தான் வரும். அதே மாதிரி 6ஆம் அதிபதியாகவும் புதன் வரனால உங்களோட வந்து ஜாப், ஒர்க், எதிரி யாருன்னு புதன் தான் தீர்மானிக்காரு. எந்த மாதிரி நோய் வரும்,
கடன்கள் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் காம்படிஷனில் வந்து நீங்கள் ஜெயிப்பீங்க, காம்படேட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா. கண்டிப்பாக புதன் பண்ணும். புதன் வந்து ஒரு அறிவான ஒரு இன்டெலிஜென்ட்டான பிளானட், ரொம்ப கிளவராக யோசிக்கும், டாக்டிக்ஸாக யோசிக்க. அப்புறம் உங்கள் ஒர்க் பிளேஸில் வந்து புதன் தான் இண்டிகேட் பண்ணுறாரு. அப்புறம் உங்கள் கலீக்ஸ் அன்டைமில் சாப்பிட்றது, அது மூலயமா வரக்கூடிய வயிற்று வலி, இதெல்லாம் புதனோட தன்மையிலே வரும். உங்கள் இளைய சகோதரர்களோட நல்ல உறவு இருக்குமா இல்லை கெட்ட உறவு இருக்குமா, சேம் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பெனிஃபிட் கிடைக்குமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பிரச்சனை வருமா, இதுவும் வந்து புதன் தான் வந்து இண்டிகேட் பண்ணுறாரு. இதோட வந்து ரைட்டிங், ஒருத்தர் நல்ல திறமையாக எழுதுவாரா, அதுவும் எழுத்து மூலமாக சம்பாதிக்கிறது 3ஆம் பாவம் தான் வந்து. நாவல் ரைட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஒரு ஆப்பில் கதை எழுதி போகிறது, ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறது, ஒரு சீரியலில் வந்து டைரக்டர் ஆகிறது, இயங்குதல், அப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஜாப் கிடைக்கிறது, அதோட வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறது, மீடியா ஃபீல்டு, இது எல்லாமே புதனோட கண்ட்ரோலில் வந்துடுது. ஓகேங்களா. அடுத்து வந்து 4ஆம் பாவமாக வந்து கடகராசி வரும். அதிபதி சந்திரன். கடகம் வந்து ஒரு சரராசி ப்ளஸ் நீர் ராசி. 4ஆம் பாவம் வந்து தாய், நம்மளோட மதர், அம்மாவுக்கும் ஜாதகருக்கு எந்தப்பட்ட உறவுகள் இருக்கும். அப்புறம் நம்மளோட ப்ராப்பர்ட்டி, எந்த அளவு ப்ராப்பர்ட்டி நம்ம ஏர்ன் பண்ணுவோம், அதோட சேர்த்து வண்டி வாகனம், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன், சுகஸ்தானம்னு சொல்லுவோம். வந்து உங்களுக்கு ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அந்த பாக்கியம் உண்டா, ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்ப்பீங்க, அது இல்லாமல் புதையலும், அப்புறம் இந்த ரகசிய நடவடிக்கைகள், கற்பொழுக்கம். சந்திரனாவே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தாட் ப்ராசஸ், மனசு, எண்ணம், உடம்பு, இந்த பாடி வந்து சந்திரன் தான் முடிக்காரு. உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், திங்கிங் ப்ராசஸ், இது எல்லாமே சந்திரன் தான். இது இல்லாமல் நீர் ராசியாக வரதுனால ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதோட சரராசியாக இருக்கிறதுனால வந்து நிறைய ஃபாரின் ட்ராவல் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு ஃபாரினில் போய் நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்குவீங்களா, அதுக்கு நம்ம கடகராசியை பார்க்கலாம். 4ஆம் பாவம் சந்திரனை பார்க்கலாம். நீர் ராசியாக இருக்கிறதுனால வந்து இது வந்து என்னென்னா ஒரு ஓடும் நதிகளை வந்து இண்டிகேட் பண்ணது. வந்து எந்த அளவு நீங்கள் பாண்டிங் இருக்குது உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியோட, அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட்டு எப்படி இருக்கா. அப்புறம் இந்த புதையல், அதோட சேர்த்து வந்து இந்த ஒரு கிணறை வந்து வெட்டுறாங்கல்ல, ஒரு பொது நடத்துக்காக, ஒரு நிறைய வில்லேஜில் பார்க்கலாம், ஒரு பொதுவாக கிணறு வெட்டி வச்சுருப்பாங்க. இந்த விஷயம்லாம் அதான் தண்ணீர் பந்தல், இதோட சேர்த்து வந்து ஒரு உங்களுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இதுவும் 4ஆம் பாவம் தான் கொடுக்குது. இதெல்லாமே சந்திரன் தான் இண்டிகேட் பண்ணுறாரு. அப்புறம் 5ஆம் பாவமாக வந்து சிம்ம ராசி வரும். அதிபதி சூரியன். இது வந்து ஸ்திர ராசி ப்ளஸ் நெருப்ப ராசி. சூரியனாக வர 5ஆம் பாவகம் வந்து அறிவு, தெளிவு, நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து சிம்ம ராசி 5ஆம் பாவமாக வந்து நல்லா டேலண்டாக இருப்பாங்க, டீப்பாக ஒரு விஷயத்தை போய் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த லவ் அஃபேர், லவ்லாம் அந்த 5ஆம் பாவம் தான். அப்புறம் உங்கள் ஹாபி, நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் இன்ட்யூஷன் பவர், அஸ்ட்ராலஜி அங்கே தான். அப்புறம் ஹையர் எஜுகேஷன். 4ஆம் பாவம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, 5ஆம் பாவம் வந்து ஒரு பிஜின்னு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க படிக்கிற நாலேஜ் இருக்கிறது வந்து. அப்புறம் வந்து அவங்க வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அனாலிட்டிக்கல் திங்கிங், ஒரு ரீசனிங், எப்படி இந்த மேக்ஸ் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுவாங்க, அதோட வந்து அவங்களோட ஹாபிஸ் எப்படி இருக்கும், அப்புறம் ஸ்போர்ட்ஸில் அவங்க இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, இது எல்லாமே வந்து 5ஆம் பாவம் தான் இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குருவோட வீடான தனுசும் மீனம். குரு வந்து 9க்கும் 12க்கும் முடிவர். தனுசு 9ஆம் பாவமாக வரும், மீனம் 12ஆம் பாவமாக இருக்கும். 9ஆம் பாவம்னே வந்து ஒரு பாக்கியஸ்தலம், ஹவுஸ் ஆஃப் லக், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி இண்டிகேட் பண்ணுறது, ஒரு ஃபாரின் டிராவல் இண்டிகேட் பண்ணுறது. உங்கள் பாக்கியங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கும், அதோட அப்பாவுக்கு ஜாதகருக்கான உறவுகள், அப்பாவோட நல்ல உறவுல இருப்பாரா, அப்பாவோட சப்போர்ட் கிடைக்குமா, அப்போ நிறைய கோவில் குளங்கள் போவாங்களா, நிறைய டிராவல் பண்ணுவாங்களா, அப்புறம் இந்த ஹையர் எஜுகேஷன், இந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கா, ஒரு எதுனா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு அந்த ஆய்வு பண்ணுவாங்களா, இது எல்லாமே 9ஆம். அண்ட் 12th ஹவுஸ்க்கு வந்து 12ஆம் பாவத்துக்கு வந்து குரு தான் வந்து பொறுப்பேற்றுவார். 12ஆம் பாவம் மீன ராசியாக வரும். அது வந்து ஒரு நீர் ராசி அண்டு உபயராசின்னு சொல்லுவோம். இங்கேயும் வந்து 12ஆம் பாவம் வந்து ஃபாரின் டிராவல், நிரந்தரமாக வந்து ஒரு அப்ராடில் போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே வாழக்கூடிய பாக்கியங்கள் வந்து குரு தான் கொடுப்பாரு. அது இல்லாமல் வந்து ஒரு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத செலவினங்கள், கஷ்டம், வருத்தம், ஒரு தலைமறைவான வாழ்க்கை, அதோட சேர்த்து நம்ம தொழில் ஏற்பட நஷ்டங்கள், மன வருத்தம், உடல் பகுதிகளில் அறுபடுது, பாடி பார்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அது பாடி பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிறது, கட்டாயி போகிறது, இதுவும் 12ஆம் பாவம் தான். அதோட மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. அயனம் சயனம் போகம், நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியது, நல்ல தூக்கம், பிளட் ப்ரெஷர், அந்த இன்டர்கோர்ஸ்,
நிம்மதியான தூக்கம், அதோட நிறைய டிராவல் பண்ணிட்டு நிறைய இன்பம் போகம் நிறைய சந்தோஷமா இருக்குது. நிறைய பண செலவுகள் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பணத்தை தாண்டி நேரத்தை செலவழிக்கிறது, ஒரு விரயத்துக்கான பாவகம். இதோட ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு உங்களோட வாழ்க்கையோட இறுதி பகுதி லக்னம் வந்து வாழ்க்கையோட ஆரம்பம்னா 12ஆம் பாவகம் வந்து மீனராசியா வருது. மேஷ லக்னத்துக்கு வாழ்க்கையோட இறுதி பகுதி, லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப், இது வந்து மீனராசியை நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அடுத்தது சனி 10க்கும் 11க்கும் அதிபதியா சனி தான் வருவார். மகர ராசியும் கும்பராசியும் சனியோட ராசிகள் 10க்கும் 11க்கும் உடையவர் சனி தான். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். நீங்க இந்த உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும், அப்புறம் உங்க ஜாப்ல ப்ரொஃபஷனல் ஜாப் எப்படி எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும். 11ஆம் பாவகம் வந்து ஹவுஸ் ஆஃப் லக், ஒரு லாபஸ்தானம் சொல்லுவோம், ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட், லாபஸ்தானம். சரலக்னம், மேஷ லக்னம்னா சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதினா வந்து ஒரு லைஃப்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டு அப்புறம் அப்லீஃப்ட் பண்ணுவார். எப்படின்னா ஒரு வளர்ச்சி இருக்கும், அதே மாதிரி அங்கே வந்து வீழ்ச்சி இருக்கும். நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து இங்கே சனி தான் செய்யணும். உங்களோட தொழில், கர்மம்னா வந்து செயல்பாடுகள். அப்புறம் வந்து கர்மபுத்திரன் இருக்கானான்னு வந்து 10ஆம் பாவம் தான் செக் பண்ணணும். அப்புறம் ஆன்மீகத்துக்கு தெய்வ பக்தியும் 10ஆம் பாவத்தை பார்க்கலாம். வந்து உங்கள் தொழிலில் இந்த சமுதாயத்தில் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பேரும் புகழும் அந்தஸ்தும் கௌரவம் மரியாதை பட்டம் பதவி புகழ் நேம் அண்ட் ஃபேம் எவ்ரிதிங் வந்து இங்கே சேட்டன் தான் 10ஆம் பாவாதிபதி சனி தான் இண்டிகேட் பண்ணார். 11ஆம் பாவம் உங்களோட சோஷியல் நெட்வொர்க், சோஷியல் சர்க்கிள்ஸ், ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோட நீங்கள் கனெக்ட் ஆக போறீங்களா, லார்ஜ் குரூப்போட அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகளும் அங்கே சனி அவரே கொடுப்பாரு. அந்த கூட்டத்தால் உங்களுக்கு வந்து ஒரு பாதகம், ஒரு டவுன்ஃபாலும் இருக்கும், ஒரு அப்லிஃப்டும் இருக்கும். 2 நல்லதும் கெட்டதையும் அவங்க சனிதான் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட எல்டர் பிரதர்ஸ், இது வந்து 11ஆம் வீடு தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அவங்களோட உறவுகள் எப்படி இருக்கும். அப்புறம் ஒரு சபையில் உங்களுக்கு எந்த மாதிரி மரியாதை கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் 11ஆம் பாவம் தான், அது நீங்கள் பங்கு பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டா. ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் எதுவாக இருந்தாலும் ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கேதரிங் டுகெதர் ஒரே இடத்துல இருக்கும் போது வந்து இது 11ஆம் பாவத்தை குறிக்கும். உங்கள் லாபம், 10ஆம் பாவம் தொழில், சனி தொழில் பண்ண வைப்பாரு. 11ஆம் பாவம் தொழில் மூலமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா, அது ரெண்டுமே நம்ம 11ஆம் பாவத்தை நம்ம வச்சு தீர்மானிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மேஷ லக்னத்தோட பொது பலன்கள். நான் இந்த வீடியோவில் வந்து பொதுவான பலன்கள் சொல்லியிருக்காங்க. கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்குதுன்னா அதுக்கான பலன்கள். இது வந்து ஜென்ரலோட ப்ரிடிக்ஷன் தான். அடுத்த வீடியோ நான் வேற டாபிக் பற்றி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து சேனல் பார்க்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் பார்க்குற விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.